ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் சிரி. இன்றைக்கி டீ டைமில் என் ஃபேமிலிக்காக செஞ்ச ரொம்பவே சாஃப்டான அண்ட் டேஸ்டியான பணியாரம் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு காமிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அதை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதோட நியூ வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டேன். நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பச்சரிசி, கடலைப்பருப்பு, நம்மளோட வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதோட 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்த அந்த மாவை நான் அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா ஒரு தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். நான் சொன்ன அதே அளவு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே அளவு அரைச்சிங்கன்னா அந்த மாவு இதே கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, மாவு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இதே கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேட்டரோட 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு அதை நான் அப்படியே கிண்டி விட்டு ஒரு நைட்டுக்கு வச்சுட்டேன். இப்போ ஒரு நாள் நைட்டு எனக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க மாவு எந்த ஒரு பதத்துக்கு வந்திருக்குன்னு. மாவு ரொம்ப கெட்டியமாக இருக்கிறதுனால நான் அதை ஃபுல்லாகவே கிண்டி விட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட வச்சு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். நான் ஒரு பேன் எடுத்து அதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா உடையணும். கொஞ்சம் நம்மளோட கரண்டியை வச்சு அந்த கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விடுங்க. நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி நான் உடைச்சேன்னு. இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி நம்ம அரைச்சி வச்ச மாவோட ஆட் பண்ணி விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் அந்த மாவோட நல்லாவே சேரணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விஸ்க்கு தான் யூஸ் பண்ணேன். ஒருவேளை உங்கள்கிட்ட விஸ்க்கு இல்லைன்னா நார்மல் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நான் அதோட யூஸ் பண்ணி கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பணியார மாவு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. பணியாரம் பேனை ஸ்டவ்வில் வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த குழிகளில் எல்லாத்துலேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பணியாரம் குழிகளில் நான் பணியாரம் மாவை ஊற்றிட்டேன். ரொம்ப ஊற்றலை, ஒரு லிமிட்டான ஸ்டேஜில் தான் நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டா பணியாரம் மாவு வெளியில் வழிஞ்சு ஊற்றிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 or 2 மினிட்ஸில் பணியாரம் வேகிறது நமக்கு தெரியும். எப்படின்னா அதோட கீழே இருக்கிற கலர் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் மேலே ஏற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பணியாரம் நமக்கு வெந்துருச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு பணியாரம் ஒட்டுது பக்கத்தில் வரல அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதை நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான பணியாரம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு பணியாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதோட கலரு மேலே வர்ற அந்த ஸ்டேஜில் நான் திருப்பியிருப்பேன். சரிங்களா? ஸ்டவ்வு நம்ம பணியாரம் சுடும் போது எப்பயுமே ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம்லேயும் இருக்கக்கூடாது, லோவில் தான் இருக்கணும். ஏன்னா அது நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால அடியில் அதிகமாக கருக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளோட கிறிஸ்பியான சாஃப்டான பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க.
நான் என் ஃபேமிலிக்கு டீ டைமுக்கு பணியாரம் வித் டீயோட கொடுத்தேன். பணியாரத்தோட எந்த கோம்போ சூப்பராக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.